பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் தேவனை அறியாதிருந்த போது நாம் உபத்திரவப்பட்டிருப்போம். அந்த உபத்திரவத்தில் நாம் மேன்மை பாராட்ட நமக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அது நம் பாவங்களை நமக்கு உணர்த்துவதற்காக தேவன் நமக்கு தந்த தண்டனை. ஏசாயா 48:10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த உபத்திரவமும் நல்லதுதான். ஏனென்றால் அந்த உபத்திரவத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவரது அன்பை நாம் ருசித்து பார்த்தோம். உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தும் இப்பொழுதோ அவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அனிதினமும் பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறோம். அப்போ இந்த உபத்திரவம் நல்லதுதான். ஆனால் உண்மையான உபத்திரவம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் போது வரும் உபத்திரவம் தான். எல்லாரும் உங்களை பகைத்து உங்களை தள்ளிவிடும் போதும் நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது நீங்கள் இந்த உபத்திரத்தில் நல்லது என்று மேன்மை பாராட்டலாம். ஏனென்றால் உங்களுக்கான கைமாறு பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். இந்த உலகம் உங்களை பகைத்து பலவீனப்படுத்தலாம். ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு நான் பூரணமாய் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நாம் தவறு செய்யும் போது நம்ம யாராவது திட்டினால் நாம் அமைதியாக இருப்போம். ஏனென்றால் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து அமைதியாக இருப்போம். ஆனால் நாம் தவறு செய்யாமல் நமக்கு வருகிற நிந்தையினும் போராட்டத்திலும் நாம் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டால் அந்த உபத்திரவம் நல்லது. உபத்திரத்தின் மூலமாக பொறுமை வந்தது. பொறுமை இருந்தால் தான் நாம் சோதனையை சகிக்க முடியும். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். வெள்ளியை போலல்ல, நம்மை பொன்னை போலே உருவாக்குவார். பொன்னை எத்தனை தடவை உருக்கினாலும் அதன் மதிப்பு நாளுக்கு நாள் உயருமே தவிர ஒரு நாள் அதன் மதிப்பு குறையாது. ஒரு நாள் நம்மை அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். சோதனையின் தப்பும் வழியை நமக்கு காட்டுவார். இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வீண்பலி சுமத்தும் போதும் இல்லை உங்க நடத்தில் சந்தேகப்பட்டாலும் சரி, பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் துன்பப்படுத்தப்படுகிறீர்கள் என்று வெட்கப்படாதிருங்கள், சந்தோஷப்படுங்க. உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுங்கள். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை வெள்ளியை போல பொன்னை போல உருவாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரப்படுகிறோம், ஆனால் இந்த உபத்திரத்திலே மேன்மை பாராட்டத்தை தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாமே என் இயேசுவே.